ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒடிடியில் வந்து தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் வெளியிருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தவங்க நம்மளோட சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெளி வந்திருக்கு. படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 55 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10/6.1 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில டோட்டலா வந்து 4 சஸ்பெக்டை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேருமே ஒரு ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு நபர் இறந்து போறதுக்கு இவங்க 4 பேருமே காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே அந்த நபரை யார் வந்து கொலை பண்ணாங்க, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மீனா இந்த படத்தோட ஸ்டோரியை ஆன் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண விதம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா மூன்றாம் கண். சன்எக்ஸ் OTT ஆப்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமே வந்து தமிழ்ல 2026 ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய ஃபேமிலியில இருக்கிற எல்லா நபர்களுக்குமே பாத்தீங்கன்னா கராத்தே அப்படின்றது தெரியும். இன்ஃபேக்ட் அந்த ஃபேமிலியில இருக்கிற குட்டி பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே கராத்தே அப்படின்னு சொல்லி கொடுத்தா வளர்த்திருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு மைனிங் கம்பெனி சேர்ந்த பிசினஸ் மேன் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பணத்தை ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மூவ் பண்றதுக்காக ஒரு டீலரை பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். சோ அந்த ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு பெரியவளா வளர்ந்துட்டோம். எப்படி இந்த கேங்ஸ்டர் கேட்டு போயிட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தமிழ் மூவில இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தரமா வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு பயங்கரமான ப்ரூட்டல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீனா இந்த படத்துல அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா சர்வை பண்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயினான ஜெஸ்ஸி வந்து ஒரு ஆர்மி சோல்ஜரா இருக்காங்க. ஸோ ரீசெண்டா நடந்த ஒரு ரெஸ்கியூ மிஷன்ல இவங்க கூட இருந்த எல்லா டீம் மெம்பர்ஸுமே இறந்து போயிருக்காங்க. பட் இவங்க மட்டுமே பாத்தீங்கன்னா அங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த சம்பவம் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்கியூ மிஷன்ல இறந்து போன கேங்ஸ்டருடைய ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு ஹோட்டல்ல வச்சு கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பித்துக்காக என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இவங்க வந்து சரமாரியா கொலை பண்றாங்க, கடைசியா அவங்க அங்கிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரூட்டலான ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ், அதை விட நம்ம ஹீரோனுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஹண்டிங் ஜெஸ்ஸி ப்ரோ. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் கொஞ்சம் மோக்கே தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சர் கிரைம் த்ரில்லர் ஜர்னலா வெளியே வந்திருக்கு. இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ்ல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிடெக்டிவா மானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் திடீர்னு இவங்களுடைய அண்ணனை பாத்தீங்கன்னா யாரோ வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க அண்ணன் இவங்களுக்காக விட்டுட்டு போன ஒரு சில க்ளூஸை இவங்க ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே இவங்களுடைய அண்ணனை வந்துட்டு யார் கடத்தி கொண்டு போனாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த 90s டைம் பீரியடுக்கு ஏற்றனா சினிமாட்டோகிராஃபி, செட் ஒர்க், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வச்சு தென் ஆக்டிங்குமே படத்தோட எல்லாருமே ஒரு சூப்பரான ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா எனாலோ ஹோம்ஸ் 3. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஒரு ஓகேவான படம் தான். தமிழ் டப்பிங்கோட ஃப்ரீயா யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு கடல்ல பாத்தீங்கன்னா $1 மில்லியன் மதிப்புள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கொட்டி கிடக்குது. ஸோ அதை ரெஸ்கியூ பண்றதுக்காக இந்த ட்ரக் மாஃபியா கேங்கஸ் இந்த நபர்கள் எல்லாமே அந்த கடலுக்கு வந்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அதே கடலுக்கு ஒரு பெண் பாத்தீங்கன்னா மெமரிஸை ரீகால் பண்றதுக்காக போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஷார்க் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா ஒரு ஆவரேஜான படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை டைம் பாஸ்க்காக வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா கிரேட் ஒயிட் வாட்டர்ஸ். 2025 இந்த படம் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக மட்டும் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.